என்றும் நான் செல்ல மாட்டேன். அன்பான என் சொந்த பந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? கடவுள் உங்கள் யாவரையும் அளவில்லாமல் ஆசீர்வாதத்தினால் நிரப்பி வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். இந்த யாக்கோபை குறித்து நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். யாக்கோபுடைய காரியங்கள், அவன் நம்முடைய விசுவாசங்கள் எப்படி இருக்கணும், நம்ம எப்படிப்பட்ட நிலைமையில கடவுளை தேடணும், நம் சோதிக்கப்பட்டதெல்லாம் தேவன் என்று சொல்லக்கூடாது, அந்த சோதனைகள் நம்ம எப்படி ஜெயிக்கலாம் கற்றுக் கொடுக்கிறான். ஞானம் குறை இருந்தால் அந்த ஞானத்தை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி என்ன பண்றாங்க, பைபிள்ல நமக்கு யாக்கோபு மூலமாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையில் பொறுமை உண்டாகும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்க. கவனிங்க, விசுவாசம் பரீட்சிக்கப்படுகிறது, நம்முடைய விசுவாசங்கள் புடமிடப்படுகிறது, நம்முடைய விசுவாசங்கள் சோதிக்கப்படுகிறது, நம்முடைய நம்பிக்கைகள் சோதிக்கப்படுகிறது. பொறுமைய கோபப்படுத்துறது. அப்போ இந்த கோபம் இதெல்லாம் நமக்கு உண்டாகும் என்று அறிந்திருக்கணுமா? விசுவாசத்துல சோதனை வரும், உன் பொறுமைக்கு சோதனை வரும், இதெல்லாம் நீ நல்லா அறிஞ்சுக்கணும்பா. நீ அறிஞ்சுக்கிட்டு இருந்தாதான் அதுல நீ என்ன பண்ண மிகுந்த சந்தோஷமா எண்ணணுமா? எத்தனை பேரு நம்மளை சோதிச்சுட்டாங்க, நம்மளை டென்ஷன் ஆக்கிட்டாங்க, நம்மளை கோபப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், நம்ம பொங்குறோம் இல்லையா? கோபத்துல இன்னும் அதிகமா பொங்குறோம். அந்த கோபத்துல என்ன பண்றாங்க, பல பேர்கிட்ட காட்டுறோம். வந்தவங்க போனவங்க, நண்பர்கள், உறவினர் எல்லாருக்கிட்ட என்ன பண்றோம், அந்த பொறுமை இழந்து என்ன பண்றாங்க, அதிகமா இது பண்றாங்க. பைபிள் சொல்லுது, நீ என்ன பண்ணுமா, அதுல மிகுந்த சந்தோஷமாக எங்க அதுல மிகுந்த சந்தோஷமா என்ன சொல்றது. அப்போ பைபிள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம எல்லாம் இந்த மாதிரி வசனங்கள்லாம் நமக்கு என்ன பண்ணாங்க மனசுல நிற்காது. உன் குறைவுகள் சம்பூர்ணமாக்கப்படும், ஞானத்தில் குறைவுகள் கேள் சம்பூர்ணமாக கொடுப்பேன், எந்த நன்மையும் பரலத்திலிருந்து வரும், கடவுள் இன்று முதல் நம்மை ஆசீர்வதிப்பார், உன்னை அதிசயத்தை காண பண்ணுவார், உன்னுடைய சத்துருக்களை உன் காலினால் நசுக்கி உனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவார். இப்படியே நம்ம கேட்டு கேட்டு பழகிட்டனால இப்போ உன் பொறுமைக்கு ஒரு சோதனை வருதுப்பா, அந்த பொறுமையை என்ன பண்ண மகிழ்ச்சியா ஏற்றுக்கொள்ளுன்ற. இன்னைக்கு எத்தனை ஊழியர்கள், எத்தனை சக விசுவாசிகள் அந்த பொறுமைய இழந்து நம்ம தவிச்சிருக்கிறோம் பாருங்க. அந்த கோபத்தினால எடுக்கக்கூடிய முடிவு தான், அந்த பொறுமையை இழக்கிறதுனால எடுக்கக்கூடிய முடிவு தான் என்ன பண்ணுறதுங்க, எல்லாமே தவறாக நம்மள மாறி வருது. ஒரு நல்ல இடங்களை கூட நம்ம விட்டுறோம், நல்ல வேலைகளை விட்டுறோம், நல்ல சபைகளை விட்டுறோம், நல்ல ஊழியர்களை விட்டுறோம். இதெல்லாம் எதனால வருது? அந்த பொறுமையை இழக்கிறதுனால. அந்த பொறுமையை சோதிக்கப்படும் என்று சொல்லப்படுது. அந்த பொறுமையை நீ இழந்துட்டேன்னா அந்த பொறுமையில இருந்து உன்னால என்ன பண்ண முடியாது, மீள முடியாது. அப்போ அந்த பொறுமையை விட்டு நீங்கள் வெளிவர வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார். நீங்க பொறுமையோடு கூட என்ன பண்ணுமா, மிகுந்த மிகுந்த சந்தோஷமா என்னணுமா, நம்ம விசுவாசங்கள் சோதிக்கப்படும் போதோ அந்த சோதனையில பொறுமையா இருந்து அதை நம்மளால ஜெயிக்க முடியும், அந்த சந்தோஷத்தை உருவாக்கணும். நான் இப்படி உங்களுக்கு சொல்றேன், ஏதோ ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனை என்ன பண்ணுங்க, நீங்க அந்த பிரச்சனையா பார்க்காதபடி அதை பொறுமையா என்ன பண்ணும் இருந்து அதுல இருந்து எப்படி மீண்டு அவர்களோடு இணைந்து நாம் மறுபடியும் வாழணும் என்றுதான் என்னணும். அது போலதான் சபை, ஊழியங்கள், மெய்ப்பர், விசுவாசிகள், சகோதர சகோதரிகள், இவர்களுக்குள் ஏற்படக்கூடிய சின்ன ஒரு கோபத்தினாலோ சின்ன பிரச்சனைனாலோ நம்ம என்ன பண்றாங்க, பொறுமை இழந்துடுறோம். அதை நம்மளால என்ன பண்ண முடியல, சந்தோஷமாக எண்ண முடியல. அப்ப அந்த சந்தோஷமாக நம்ம எண்ண ஆரம்பிச்சோம்னா அந்த இடத்துல என்ன ஆகும், நம்ம பொறுமை அங்க ஜெயிக்கும். நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளலன்னா உன் பொறுமை என்ன பண்ணுது, உன்னை பெருமைக்கு கொண்டு போய் தள்ளிடுது. அதுல நம்ம விழுந்துடும். உடனே விழுந்துரும் நினைக்காதீங்க. நாள்பட என்ன பண்ணும்,
நம்மளை அறியாமல் நம்முடைய குணங்கள் எல்லாமே தொலைஞ்சு போயிடும். அன்னைக்கு இருந்தவங்களா இன்னைக்கு இருக்கிறாங்களா? அன்னைக்கு இருந்தவங்க இன்னைக்கு இருக்கிறாங்களா? இதுதான் நேற்று ஒரு அன்பு சகோதரன் சொன்னேன், எங்க ஓனர் பழைய மாதிரி இல்லையா, அந்த குணங்கள்லாம் மாறிடுச்சு. நாங்க நின்று பேசினா எங்கிட்ட நல்லா பேசுவாரு, இப்ப நாங்க எதை சொன்னாலும் என்ன பண்றாரு, எங்களை எதிர்த்து பேசுற அளவுக்கு எங்களை என்ன பண்றாரு, நெகுலேட் பண்றாரு அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு மனுஷனுடைய ஆரம்பத்துல இருக்கிற குணங்கள் இப்ப இருக்குதா பார்த்தா நிறைய பேர்கிட்ட கிடையாது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, விசுவாசம் சோதிக்கப்படும் போது மிகுந்த பொறுமையா இருந்து அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்போ உங்க வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். ஆமென், ஆமென்.